கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே அருளின எல்லா கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட உங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலையும் மாலையும் எவ்வேளையும் என்ற பாட்டை நாம் பாடலாம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடிச்சே தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அல்லேலூயா. இந்த நாளில் தியானத்திற்காக பிரசங்கி 6வது அதிகாரம் 12வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நிழலை போன்ற மாயையான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? இங்கே பார்க்கிறோம், இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? நம்ம யோவான் 1வது அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 46வது வசனத்திலே பிலிப்பு இயேசுவை கண்டு கொண்ட பின்பு, நீங்க பார்த்தீங்கன்னா 45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இப்போ அந்த நன்மை என்ன, யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து தான். Jesus is the greatest good a person can receive in his lifetime. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7 10 வரைக்கும் நம்ம வாசிப்போமானால், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அருளின தேவன் அவரோடு கூட நமக்காக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்றும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இயேசுவையே நம்ம நன்மையாக
இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அவரிலே பலப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை அண்டிக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே வசனங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜீவனிலே நன்மை இன்னதென்று நமக்கு காண்பிப்பவன் யார் என்ற வார்த்தையிலே கர்த்தாவே அப்பா, நீங்கள் ஆண்டவரே உண்மையே எங்களுக்கு நன்மையாக கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படி உண்மையாகவே உண்மை ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே மனக்கண்களை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் மனக்கண்களை திறந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி. இன்னும் உண்மை அறியாதவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.